பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய இராணுவ பேச்சாளர் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இதுவரைக்கும் உபைதா அவங்க தான் மக்களுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவம் தொடர்பான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக சர்வதேச புகழ் பெறுகிற அளவு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்த நிலையில தான் அபு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய இராணுவ ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 80வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த 2 ஆண்டுகால யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட தங்களுடைய தளபதிகள் தொடர்பான செய்திகளை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு 80வது நாள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அல் ஜசீரா ஒளிபரப்பாக்கிய மிக முக்கியமான ஒரு வீடியோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய இராணுவ பேச்சாளர் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இதுவரைக்கும் உபைதா அவங்க தான் மக்களுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவம் தொடர்பான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக சர்வதேச புகழ் பெறுகிற அளவு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்த நிலையில தான் அபு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய இராணுவ ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் முதலாவதாக அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல்கள் நடத்தப்பட்டமைக்கான முக்கியமான காரணத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீன மக்களும் சுதந்திர நாட்டிலே வாழக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தில் சுதந்திரத்திற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திரம் என்பது மறக்கடிக்கப்பட்டு இஸ்ரேலிய சுதந்திரம்தான் முன்னால் கொண்டு நிறுத்தப்படுகிற நிலை உருவாகி வந்த நிலையில தான் பாலஸ்தீன சுதந்திர தேசத்தை அடைவதற்கான அந்த பேச்சுக்களை மேலே கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக முற்றுமுழுதான ஒரு யுத்தத்தை இஸ்ரேலோடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்ரேல் என்றாலே நாஜிக்களுடைய தன்மைகளை கொண்டவர்கள், அதாவது பொதுமக்களை அழித்தொழிக்கக்கூடியவர்கள் என்பதையும் இஸ்ரேலுடைய குற்றவியல் தன்மை, இஸ்ரேலுடைய இனப்படுகொலை செயல்பாடுகளை அம்பலப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதை நாங்கள் இந்த யுத்தத்திலே செய்திருக்கிறோம். இஸ்ரேல் என்றால் யார், நாஜிக்கள் என்றால் யார், இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகள் என்றால் யார், யூதர்கள் என்றால் யார் என்பதை உலகத்திற்கு நாங்கள் மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறோம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்டவர்களுக்கு சர்வதேச நீதிமன்றம் பிடியாணை வழங்குகிற அளவுக்கு நிலைமை மாறிப்போயிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவின் ஊடக பேச்சாளர், புதிய ஊடக பேச்சாளர் தொடர்ந்து பேசும்போது காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக செயல்பட்ட ஷேக் ஜெனரல் சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அஃபீஷியலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை அறிவிக்கலை. இன்னைக்கு தான் அஃபீஷியலாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத பிரிவினுடைய செய்தி தொடர்பாளராக செயல்பட்ட சகோதரர் அபு உபைதா அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொல்லப்படாமல் இருந்திருக்கலாம், அவர் படுகாயம் அடைந்திருக்கலாம், மருத்துவ சிகிச்சையில் இருக்கலாம் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில தான் அபு உபைதா கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகி விட்டார் என்கிற ரொம்ப கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ரஃபா படைப்பிரிவினுடைய தலைவராக செயல்பட்ட முகமது ஷபானா அவர்களும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அவரோடு சேர்த்து மேலும் 2 தளபதிகள், ஹக்கமல் ஈசா என்கிற ஒரு தளபதி, அதே போன்று ஷேக் ராயித் சயீத் என்கிற ஒரு தளபதி, இந்த 2 பேரும் இந்த யுத்த களத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இது தவிர முகமது லைஃப், யஹ்யா
அவர்களுடைய சகோதரர் முகமது சின்வார், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவின் ஸ்தாபகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முகமது லைஃப் அவர்கள், இப்படி பல தளபதிகளும் கொல்லப்பட்டார்கள். அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்கிறத ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருந்த நிலையில தான் இந்த புதிய தகவல்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த ஆண்டு மே மாதத்திலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்ட செய்திகளையும் சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு முகமது அவங்க கொல்லப்பட்டு 3 மாதங்களுக்கு பிறகுதான் சகோதரர் உபைதா அவர்கள் கொல்லப்பட்ட செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அபு உபைதா அவர்களுடைய உண்மையான பெயரையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஷஹீத் ஹுதைஃபா அல் கஹ்லூத் என்பதுதான் அவருடைய நிஜமான பெயர். ஹுதைஃபா அல் கஹ்லூத் என்கிற பெயரில் இருந்தவர் தான் அபு என்கிற புனை பெயரில் செயல்பட்டு வந்தார் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு அபு உபைதாவினுடைய நிஜமான புகைப்படத்தையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான தலைவரை தெரிவு செய்கிற தேர்தல் வர இருக்கிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார். குறிப்பாக சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு அரசியல் தலைமை பீடம் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கு. அதனுடைய தலைவராகத்தான் ஷேக் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவங்க செயல்பட்டு வர்றாங்க. இந்த நிலையில் தான் ஹலீல் அல் ஹையா அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்களா அல்லது வேறு தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவார்களா என்கிற நிலையில் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் புதிய தலைவருக்கான போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் ஹலீல் அல் ஹையா அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். இவர் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு நபராக அறியப்படுகிறார். அதே நேரத்தில் கத்தருக்கு மிக நெருக்கமாக செயல்படக்கூடியவராக அறியப்படுகிற காலித் மிஷல் அவர்களும் இந்த போட்டியிலே இருக்கிறார்கள். இந்த 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி நடைபெறப் போகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான. சவுதியினுடைய செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய அஷ்ரக் அல் அவுசத் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் ஷேக் யஹ்யா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஷஹீதானதுக்கு பிறகு அந்த இடத்திற்கான தலைமை தான் தற்போது தெரிவு செய்யப்பட இருக்கிறது. தேர்தல் செயல்முறை ஜனவரி 2026 10 நாட்களுக்குள்ளாக தொடங்க இருக்கிறது என்கிற செய்திகளோடு புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டதோடு அவருக்கு ஒரு துணைத் தலைவரும் அதே நேரத்தில் தேர்வு செய்யப்படலாம் என்று நம்பப்படுகிற அதே நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கைகளின் பிரகாரம் காசாவில் இருந்து இஸ்ரேல் மொத்தமாக வெளியேற வேண்டும் என்கிற மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள். இவர் ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்று அறியப்படுகிற அதே நேரம் அப்படி இஸ்ரேல் வெளியேறாவிட்டால் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை தொடர்ந்தாவது காசாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் இருப்பதாகவும், அதே போன்று காலித் மிஷல் அவர்கள் கத்தருக்கு ஆதரவாக இருக்கிற நிலையில் சண்டையை தவிர்த்து பேச்சுவார்த்தையின் ஊடாக இஸ்ரேலை காசாவினுடைய பகுதிகளில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற நிலையில் அவர் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் இஸ்ரேல் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடாது, காசா பாலஸ்தீன மக்களுக்கானது தான் என்பதில் 2 தலைவர்களுமே மிக தெளிவாக இருக்கிறார்கள். இவங்க தான் டாக்டர் ஹலீல் அல் ஹையா, இவங்க தான் காலித் மிஷல். ஒரு நீண்ட நெடிய காலமாக துருக்கிக்கான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தூதுவராக செயல்பட்டவர். பல தடவைகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து அவரும் தப்பித்திருக்கிறார், இவரும் தப்பித்திருக்கிறார்கள். 2 தலைவர்களுமே பொருத்தமானவர்கள் தான், எந்த மாற்றமும் இல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். பதவியை கொடுக்கிறவன் இறைவன், பதவியை எடுக்கிறவனும் இறைவன். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வழிநடத்தக்கூடிய அந்த தகுதியுடைய ஒருவராக இறைவன் யாரை பொருத்தமாக கருதுகிறானோ அவரை அவர்களுடைய ஷூரா கவுன்சில் தேர்ந்தெடுக்கப் போகிறது. அந்த நேரத்தில் அது தொடர்பான செய்திகளையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்கிற அதே நேரத்தில் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான பயோலஜிக்கல் அதே போன்ற கெமிக்கலுடனான ஏவுகணை தலைகளை தயாரிக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சந்திக்கிறார். சந்திப்பதற்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் என்று பல பேரோடும் தொடர்ந்து யுத்தம் தான் செய்து கொண்டிருக்கிறோம், எங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டிய போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் தான் இந்த பயாலஜிக்கல் அதே போன்ற கெமிக்கலுடனான ஏவுகணை தலைகளை தயாரிக்கிற பாலிஸ்டிக் ஏவுகணை தலைகளை தயாரிக்கிற திட்டத்தை தற்போது ஈரான் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் சோமாலி லேண்டை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது இஸ்ரேல். உலகத்தில் சோமாலி லேண்டை தனி நாடாக அங்கீகரித்த முதலாவது நாடு இஸ்ரேல் தான். அவங்க அங்கீகரிச்சிருக்கக்கூடிய சூழலில்
சூழலில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், சோமாலிலேண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா இந்த புவியியல் ரீதியிலான செய்திகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சோமாலியா என்பது இந்த இடத்துல இருக்குது. இதுவரைக்கும் சோமாலியா தான், இது எல்லாமே சோமாலியா. இதே நேரம் இந்த பகுதி, இந்த துண்டு மாத்திரம் சோமாலி லேண்டுன்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க. பிரிஞ்சு நிற்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதியாக இருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாக இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதி சோமாலி லேண்ட். இங்கெல்லாம் அரபு நாடுகள் இருக்கிறது, இங்கே இஸ்ரேல் இருக்கிறது, இங்கே ஈரான் இருக்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா யமன் இருக்கிறது. இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், யமனை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு வழி இல்லாமல் இருக்குது. இங்கே யமனில் இருந்து நேரடியாக இஸ்ரேல் மேலே ஹூத்திகள் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வர்றாங்க. இவங்களுக்கு ஈரான் முழுமையான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது சோமாலிலேண்டை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்தால் இவங்களுக்கு தேவையான இராணுவ உதவிகள், ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கிற போது இந்த இடத்துல இராணுவ தளங்களை தாராளமாக இஸ்ரேல் அமைத்து கொள்ளும். இங்கே இஸ்ரேலுடைய இராணுவ தளம் அமைக்கப்பட்டால் நேரடியாகவே யமனோடு அவர்கள் சண்டையிட முடியும் என்பதை தாண்டி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரேபியன் சி, அதே போன்று இங்கே செங்கடல் இருக்கிறது. இந்த செங்கடலில் வரக்கூடிய நெருக்கடிகளை யமனுக்கு எதிராக இவங்க சமாளிப்பாங்க என்கிற காரணத்தினால தான் இந்த இடத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இந்த இடத்துல சோமாலிலேண்டை இஸ்ரேல் பயன்படுத்துவது எல்லா அரபு நாடுகளுமே எதிர்க்கிறார்கள். ஏன்னா அரபு நாடுகளை பொறுத்தவரை யமனில் இருக்க ஹூத்திகளை கூட சமாளிச்சிடலாம். இவரில் இருக்கிற இஸ்ரேலோடு நேரடி ஒரு யுத்தத்துக்கு போனாங்கன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்காவோடு யுத்தம் செய்வதற்கு நிகரானதாக அது மாறுங்கிறதுனால தான் இந்த இடத்துல அதை தவிர்த்து கொள்வதற்கு முனைப்பெடுக்கிறாங்க. எது எப்படி போனாலும் சோமாலிலேண்டை தனிநாடாக இஸ்ரேல் அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் தூதுவர் ஆலயங்களை நம்ம அமைப்போம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்றைக்கு ஹூத்திகளுடைய தலைவர் மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எக்காரணம் கொண்டும் சோமாலி லேண்டுக்குள்ள இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்தை இறக்கக்கூடாது. இஸ்ரேலிய இராணுவமோ இஸ்ரேலுடைய ஃப்ளைட்டுகளோ எது சோமாலி லேண்டுக்குள்ளே வந்தாலும் நேரடி தாக்குதலை சோமாலி லேண்டு மேலே நாங்கள் நடத்துவோம். இஸ்ரேல் இங்கே இருக்கிற இஸ்ரேலுக்கே நேரடி தாக்குதலை நடத்தக்கூடிய யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளால் இங்கே வந்துட்டாங்கன்னா சோமாலி லேண்டு மேலே தாக்குதல் நடத்துவது எங்களுக்கு சுலபமானது, அது கஷ்டமெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக சோமாலி லேண்டில் இஸ்ரேல் கால் வைத்தால் இஸ்ரேல் மேலே சோமாலி லேண்டுக்குள்ளேயே தாக்குதல் நடத்துவோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஹூத்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இவற்றை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் தலைவர்கள் இல்லை என்றால் அடுத்த கட்ட தலைவர்கள் தற்போது உருவாகி இருக்கிறார்கள். எனவே அந்த தலைவர் போயிட்டார், இந்த தலைவர் போயிட்டாருங்கிறதெல்லாம் அவர்களுடைய விடுதலை போராட்டம் தொடரும். அவர்களுடைய வெற்றிக்காகவும் அவர்களுடைய சுதந்திரத்துக்காகவும் தொடர்ந்தும் நாமும் பிரார்த்திப்பதோடு ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.